வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். மூவிஸ் பார்க்குறத தாண்டி டிவி சீரிஸ் பார்க்குறதுன்றதே ஒரு தனி அடிக்ஷன் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு உண்டு. உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னரில் ஒரு நல்ல லாங் ரன்னிங் டிவி ஷோ எடுத்து பார்க்கும்போது ஒரு 2-3 மாதத்துக்காச்சும் அந்த எபிசோட்ஸை பொறுத்து கண்டிப்பாக உங்களை கமிட்மெண்ட்டில் வச்சுருப்போம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் பார்த்த பெஸ்ட்டான டிவி சீரிஸ்லாம் ஒவ்வொன்றா சஜஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2010லேருந்து 2017 வரைக்கும் 7 சீசனுக்கு மொத்தம் 160 எபிசோடுக்கு ஓடின ஒரு அமெரிக்கன் டீன் மிஸ்ட்ரி ட்ராமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ரொம்பவே ஃபேவரட்டான டிவி ஷோ. காரணம் இதோட ஜேர்னர் மிஸ்ட்ரின்றதுனால எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான டிவி ஷோன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எத்தனை ஷோஸ் பார்த்துருந்தாலுமே இது ஒன்று மட்டும் நான் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்க தயாராக இருக்கேன்னு அப்படிப்பட்ட ஷோ தான் எனக்கு இந்த டிவி சீரிஸ். இந்த சீரீஸோட பிளாட் ரொம்ப சிம்பிள் தான், பட் அதுக்குள்ளே நிறைய சப்ளாட் பிரான்ச்சஸ் வச்சு பயங்கர காம்ப்ளிகேட்டட் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஸ்ட்ரி டிவி ஷோவுக்கு அது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள மர்மமான முறையில் அனானிமஸாக டார்ச்சர் பண்ணுற வில்லன். எதுக்காக டார்ச்சர் பண்ணுறாரு, இவங்க என்ன பண்ணாங்க, அவர் யார், கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் பேசிக் அவுட்லைன். பட் அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுற ட்விஸ்டெல்லாம் இருக்கே, அடேங்கப்பா பயங்கரமாக இருக்கும். இந்த ஷோ முடிஞ்ச பிறகு ரொம்பவே வருத்தப்பட்டேன். இதே அளவுக்கு மிஸ்ட்ரி உள்ள ஷோ வேறு ஏதாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. நிறைய எபிசோடுக்கு வில்லன் யாருன்னே காட்டாமலே கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அனானிமஸாகவே இருக்கிறது சலிப்பு தட்டிடாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த ஷோ அதை ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. த்ரூ அவுட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ டிசைன் பண்ணி டிவி ஷோஸ் ரெடி பண்ணுறாங்க. பட் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காகவே உருவாக்குற இந்த மாதிரி டிவி ஷோஸ்லாம் கேபிள் நெட்வொர்க்ஸ் பார்த்து பண்ணுவாங்க. அப்படி செய்யும்போது அடல்ட் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நியூடிட்டி அந்தளவுக்கு ஸ்க்ரீனில் வராது. இந்த ஷோலையும் அதே மாதிரி ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தான் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு சீசன், ஒரு சீசனுக்கு 20-25 எபிசோட்ஸுன்னு கொண்டு போகும்போது சேச்சுரேட் ஆகாமல் அந்த வருஷத்தில் வர்ற எல்லா பண்டிகையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிவி சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு 5 சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுடைய 13வது எபிசோடை ஹாலோவின் எபிசோடாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இவங்க பண்ணுற செலவெல்லாம் இங்கே நம்ம ஒரு மினி பட்ஜெட் படமே எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு மெனக்கெட்டு பண்ணுவாங்க. ஹாலோவின் எபிசோடு போலவே கிறிஸ்மஸ் தீம்டு எபிசோடுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரி நியூ இயர் ஸ்பெஷல்னு ஒன்று பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு 5 சீசனில் கண்டிப்பாக ஒவ்வொரு சீசனுக்குமே இருக்கும். இது இந்த டிவி சீரீஸ் மட்டும் இல்லை, எல்லா டிவி சீரீஸ்லையுமே அந்த டைமில் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இந்த டிவி சீரீஸோட பாப்புலாரிட்டியை கண்டினியூ பண்ணி நிறைய ஸ்பின் ஆஃப் டிவி ஷோஸ் கொண்டு வந்தாங்க. எதுவுமே நல்லா இருக்காது. எதையுமே நீங்கள் பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று கூட ஒரு சீசனை தாண்டலை, அந்த அளவுக்கு குப்பையாக இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் 7 சீசனை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதுமானது. உள்ளூர்லேயே பருப்பு வேகலை, வெளியூரில் வேகுமா? இதே சீரீஸை இந்தோனேஷியன் அண்ட் டர்க்கிஷில் ரீமேக்கும் பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் சுத்தமாக தேரல. ஒரு சீசனும் 2 சீசனுக்கு மேலே போகவே இல்லை. ஹாலிடே தீம்டு ஸ்பெஷல் எபிசோடெலாம் அடிக்கடி வர மாதிரி ஃபீல் ஆகும் நீங்கள் பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சீசனுக்கு ஒரு வாட்டி கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய பேட்டர்ன். ஒவ்வொரு சீசன் ஃபினாலேயில் வைக்கிற ட்விஸ்ட்டு இல்லை மெயின் வில்லன் யாருன்னு ரிவீல் பண்ணுற மூமெண்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். செம்ம ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டிவி ஷோ புக் சீரீஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல நாவல் ரீடர்னால் இந்த புக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிவி ஷோக்கும் புக்ஸுக்கும் என்ன வித்தியாசம், என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாகவே என்னுடைய பெஸ்ட்டு கம்ஃபர்டபுள் ஜோனில் வர்ற ஒரு சீரீஸ். நான் மறுபடியும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆல்ரெடி 2 வாட்டி பார்த்துட்டேன், ஆனால் டைம் இல்லாததுனால யோசிக்கிறேன். நீங்கள் இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி இது நீங்கள் பார்த்தாச்சுன்னா எந்த ஸ்பாயிலர்ஸும் பண்ணாமல் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.